விஜய் வந்து தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் எடுத்துக்கிறாரு. ஏங்க அவரு வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சே நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ்னு இது அவர் டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இந்த பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ச்சியா வந்து அவர் விமர்சிக்காம பல மாதங்களா விமர்சிக்காம இப்ப சமீப நாட்களாக தான் வந்து விமர்சிக்க தொடங்கிட்டார். திமுக தீய சக்தினும் அதிமுக ஊழல் சக்தின்றது உங்களுடைய பதில் என்ன? சார், ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க. தீய சக்தி ஊழல் சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும். நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவகாவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு. ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை. இது பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. நீங்கள் 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க.